ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ வரன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ வரன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் நேற்று தானே உன்னை பார்த்தேன், ஆனால் நீ வரன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? You didn't tell me that you were coming. You didn't tell me that you were coming. You didn't tell me. நீ என்கிட்ட சொல்லலை. என்னன்னு? that you were coming. நீ வரன்னு என்கிட்ட சொல்லலை. You didn't tell me that you were coming. So next one, அவ என்ன வர சொன்னா. நீ யாரை கேட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ அவள் தான் என்னை வர சொன்னா, அவள் வர சொல்லி தான் நான் வந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She asked me to come. She asked me to come. She asked me. அவ தான் என்கிட்ட சொன்னா. To come வர சொல்லி அவ தான் என்கிட்ட சொன்னா. She asked me to come. So next one, உன்னை யார் வர சொன்னா? உன்னை யார் வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who asked you to come? Who asked you to come? Who asked அப்படின்னா யார் சொன்னா, யார் கேட்டுக்கிட்டா? யூ உன்கிட்ட எதுக்கு வர சொல்லி? டு கம். உன்கிட்ட யார் வர சொல்லி சொன்னா? Who asked you to come? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீயும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவன் தான். நீயும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க தான். நீயும் எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். எங்கள் ஃபேமிலியில் நீயும் ஒருத்தவங்க தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are also part of my family. You are also part of my family. You are also part அப்படின்னா நீயும் ஒருத்தவங்க தான். Of my family, என் குடும்பத்தில் நீயும் ஒருத்தவங்க தான். You are also part of my family. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனும் என் குடும்பத்தில் ஒருத்தவங்களா இருந்தான். அவனும் என் குடும்பத்தில் ஒருத்தவங்களா இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவன் இப்படி பண்ணிட்டான். அதுலேருந்து தான் நான் அவன்கிட்ட பேசுகிறதில்ல. அவனை நான் என் குடும்பத்தில் ஒருத்தவங்களா தான் பார்த்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was part of my family. He was part of my family. He was அப்படின்னா அவன் இருந்தான். Part of my family, என்னோட குடும்பத்தில் ஒருத்தவங்களா அவன் இருந்தான். He was part of my family. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நானும் உன் குடும்பத்தில் ஒருத்தவங்களா? நானும் உன்னோட குடும்பத்தில் ஒருத்தவங்களா அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்போம். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Am I also part of your family? Am I also part of your family? Am I also part of your family அப்படின்னா நானும் உன் குடும்பத்தில் ஒருத்தவங்களா? ஸோ I am also part of your family. உன் குடும்பத்தில் நானும் ஒருத்தவங்க தான். நானும் உன் குடும்பத்தில் ஒருத்தவங்க தான் அப்படின்னா I am also part of your family அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதவே கொஸ்டினாக கேட்குறோம். இப்போ அந்த ஆம் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும், ஐ செகண்ட் போயிடும். ஸோ am I also part of your family? நானும் உன் குடும்பத்தில் ஒருத்தவங்களா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் இப்போலாம் எல்லாத்தையும் மறந்துடுறான். அவன் என்னன்னு தெரியல, முன்னாடிலாம் அப்படி இருக்க மாட்டான், இப்போ எல்லாத்தையும் மறந்துடுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He forgets everything these days. He forgets everything these days. He அப்படின்னா அவன், forgets அப்படின்னா மறக்கிறான். ஸோ மறந்துடுறான் எப்பயுமே, இப்போலாம். ஸோ வழக்கமாக பண்ணிகிட்ருக்கான் இப்போலாம். He forgets everything அப்படின்னா எல்லாமே, அவன் எல்லாத்தையும் மறந்துடுறான். these days அப்படின்னா இப்போலாம் அவன் எல்லாத்தையும் மறந்துடுறான். He forgets everything recently. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்னும் கொஞ்ச நாளில் நான் இதை மறந்துடுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will forget this in few days. I will forget this in few days. I will forget அப்படின்னா நான் மறந்துடுவேன். this இதை in few days இன்னும் கொஞ்ச நாளில் நான் இதை மறந்துடுவேன். I will forget this in few days. ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் வாழ்நாள் முழுக்க என்னால் இதை மறக்க முடியாது. என் வாழ்நாள் ஃபுல்லாக இதை மறக்கவே முடியாது நடந்தது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't forget this in my whole life. I can't forget this
இன் மை ஹோல் லைஃப். ஐ காண்ட் ஃபர்கெட் அப்படின்னா என்னால் மறக்க முடியாது. இன் மை ஹோல் லைஃப், என்னோட வாழ்க்கை முழுவதும், என் வாழ்நாள் முழுவதும் என்னால் இதை மறக்க முடியாது. ஐ காண்ட் ஃபர்கெட் திஸ் இன் மை ஹோல் லைஃப். ஓகேவா, ஹோல் லைஃப் அப்படின்னா என்னோட வாழ்நாள் முழுவதும். ஆர் வி கேன் சே, இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா, ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஐ வில் நெவர் ஃபர்கெட் அப்படின்னா நான் மறக்கவே மாட்டேன். ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப், இனிமேல் நான் வாழ்நாள் முழுவதும், இனிமேல் நான் இருக்க போகிற காலம் ஃபுல்லாகவும் நான் இதை மறக்க மாட்டேன். ஐ வில் நெவர் ஃபர்கெட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் எப்படி இதை சுலபமாக மறக்க முடிஞ்சுது? உன்னால் எப்படி இதை சுலபமாக மறக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wish everyone to be happy. I wish everyone to be happy. I wish அப்படின்னா நான் ஆசைப்படுறேன். wish அப்படின்னா ஆசைப்படுறது. ஸோ ஐ விஷ், நான் ஆசைப்படுறேன். எவ்ரி ஒன் டு பி ஹாப்பி, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஐ விஷ் எவ்ரி ஒன் டு பி ஹாப்பி. ஆர் வி கேன் சே, ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு பி ஹாப்பி. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு பி ஹாப்பி. ஐ வாண்ட் அப்படின்னாலும் நான் விரும்புகிறேன். எவ்ரி ஒன் டு பி ஹாப்பி, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, அதை பார்க்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Seeing everyone is happy makes me happy. Seeing everyone is happy makes me happy. Seeing everyone is happy, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதை பார்ப்பது மேக்ஸ் மீ ஹாப்பி, என்னையும் சந்தோஷப்படுத்துது. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்குறது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. சீயிங் எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி மேக்ஸ் மீ ஹாப்பி. ஆர் வி கேன் சே, இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா, ஐ எம் ஹாப்பி டு see everyone is happy. I am happy to see everyone is happy. I am happy அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கேன். டு see everyone is happy, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஹாப்பி டு see everyone is happy. ஓகேவா? ஸோ இதை இப்படி ரெண்டு விதமாக சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நீ இதை பண்ணக்கூடாது. இப்போ நீ இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அப்போ தான் இதை பண்ணணும். இப்போ நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should not do this now. You should not do this now. You should not do, நீ பண்ணக்கூடாது. this, இதை. now, இப்போ நீ இதை பண்ணக்கூடாது. You should not do this now. நெக்ஸ்ட் ஒன், நான் ஏன் இதை இப்போ பண்ணக்கூடாது. ஸோ அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பதிலுக்கு திரும்ப கொஷின் கேட்போம். ஏன் நான் இதை இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why shouldn't I do this now? Why shouldn't I do this now? Why shouldn't I do this? நான் ஏன் பண்ணக்கூடாது. this அப்படின்னா இதை. Why should not I do this? நான் ஏன் இதை பண்ணக்கூடாது. now, இப்போ. shouldn't அப்படின்னா should notோட ஷார்ட் ஃபார்ம் தான் shouldn't. ஓகேவா? ஸோ why shouldn't I do this now? நான் ஏன் இதை இப்போ பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு விஷயமா பேசணும். நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want to talk to you both about something. I want to talk to you both about something. I want அப்படின்னா நான் ஆசைப்படுறேன், நான் பேசணும்னு நினைக்கிறேன். I want to talk to you, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு டாக் டு யூ போத் அப்படின்னா நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் பேசணும். அபவுட் சம்திங், ஒரு விஷயத்தை பற்றி. நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஐ வாண்ட் டு டாக் டு யூ போத் அபவுட் சம்திங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம்.
நீ என்கிட்ட எதை பற்றியுமே பேச வேண்டாம். நீ என்கிட்ட எதை பற்றியும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't need to talk to me about anything. You don't need to talk to me about anything. You don't need to talk to me. நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. about anything எதை பற்றியும். நீ என்கிட்ட எதை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. You don't need to talk to me about anything. So next one. நீ அவன்கிட்ட ஏதாவது பேச விரும்புறியா? நீ அவன்கிட்ட ஏதாவது பேச விரும்புறியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்போவாவது இதை பற்றி யோசிச்சிருக்கியா? நீ எப்போவாவது இதை பற்றி யோசிச்சிருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you ever thought about this? Have you ever thought about this? Have you ever அப்படின்னா ஹாவ் யூ எவர் அப்படின்னா எப்போயாவது நீ பண்ணியிருக்கியா, எப்போயாவது போயிருக்கியா, எப்போயாவது வந்திருக்கியா. ஸோ இந்த மாதிரி எப்போயாவது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஹாவ் யூ எவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன போயிருக்கியா அப்படின்னா ஹாவ் யூ எவர் கான், அந்த தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஹாவ் யூ எவர் கான், ஹாவ் யூ எவர் தாட் அப்படின்னா நீ எப்போயாவது யோசிச்சிருக்கியா, எப்போவாவது வந்திருக்கியா. ஹாவ் யூ எவர் கம், ஓகேவா? ஸோ இது மாதிரி நீ எப்போயாவது பார்த்துருக்கியா. ஹாவ் யூ எவர் சீன். ஸோ இந்த மாதிரி ஹாவ் யூ எவர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அந்த வேர்போட தேர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நீ யோசிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ யோசிக்கிறதுனா திங்க். ஸோ திங்க், தாட். ஸோ ஓகேவா? தேர்ட் ஃபார்மும் தாட்டு தான். ஸோ ஹாவ் யூ எவர் தாட், நீ எப்போயாவது யோசிச்சிருக்கியா. அபவுட் திஸ், இதை பற்றி நீ எப்போயாவது யோசிச்சிருக்கியா, ஓகேவா? ஸோ இதுவே நீ எப்போயாவது அவனை பார்த்துருக்கியா, நீ எப்போதாவது அவனை பார்த்திருக்கிறாயா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you ever seen him? Have you ever seen him? Have you ever seen? நான் சொன்னேன் இல்லையா, ஹாவ் யூ எவர் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ தேர்ட் ஃபார்ம், வேர்போட தேர்ட் ஃபார்ம். ஸோ இங்கே பார்த்திருக்கிறியா, பார்க்குறதுக்கு என்ன சி. ஸோ சியோட தேர்ட் ஃபார்ம் சி, சா, சீன், ஓகேவா? ஸோ அங்கே சீன் யூஸ் பண்ணணும். ஹாவ் யூ எவர் சீன் ஹிம், நீ அவனை எப்போயாவது பார்த்திருக்கிறாயா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போதாவது அங்கே போயிருக்கியா, நீ எப்போயாவது அங்கே போயிருக்கியா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you ever gone there? Have you ever gone there? ஸோ have you everன்ற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிவிட்டு போயிருக்கியா, போகிறதுக்கு என்ன go. ஸோ go, went, gone. ஸோ தேர்ட் ஃபார்ம் என்னது gone. ஸோ have you ever gone there? நீ அங்கே எப்போயாச்சும் போயிருக்கியா. have you ever gone there? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இந்த சாப்பாடை நீ எப்போயாவது சாப்பிட்ருக்கியா. இந்த சாப்பாட்டை நீ எப்போதாவது சாப்பிட்ருக்கியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you ever eaten this? Have you ever eaten this food? Have you ever eaten? நீ எப்போயாவது சாப்பிட்ருக்கியா. ஸோ have you ever யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்ருக்கியா, சாப்பிட்றதுக்கு என்னது eat. eat, ate, eaten, ஓகேவா? ஸோ தேர்ட் ஃபார்ம் என்னது eaten. ஸோ have you ever eaten this food? இந்த சாப்பாட்டை நீ எப்போயாவது சாப்பிட்ருக்கியா. have you ever eaten this food? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க எல்லாரும் ஒன்றா போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா போயிருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? All of them have gone together. All of them have gone together. All of them அப்படின்னா அவங்க எல்லோரும். அவங்க எல்லோரும் அப்படிங்கிறதுக்கு all of them. நாங்கள் எல்லோரும், all of us, ஓகேவா? நீங்கள் எல்லோரும், all of you. ஸோ இதுவே அவங்க எல்லோரும் அப்படின்னா ஆல் ஆஃப் தெம், அவங்க எல்லோரும். ஹாவ் கான், போயிருக்காங்க. ஹாவ் கான், ஹாவ் வந்தாலே மேக்ஸிமம் நம்ம தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஆல் ஆஃப் தெம் ஹாவ் கான் டுகெதர், ஒன்றா சேர்ந்து. அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போயிருக்காங்க. ஆல் ஆஃப் தெம் ஹாவ் கான் டுகெதர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க ஏன் ஒன்றா சேர்ந்து போயிருக்காங்க. அவங்க ஏன் ஒன்றா சேர்ந்து போயிருக்காங்க. இதை கொஷினாக கேட்கணும். இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why have they gone together? Why have they gone together? Why have they gone அப்படின்னா அவங்க ஏன் போயிருக்காங்க. டுகெதர் ஒன்றா, ஓகேவா? ஸோ இதுவே
அவங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு ஒன்றா சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு ஒன்றா சேர்ந்து வந்திருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஏதாவது நடந்தால் அவன்கிட்ட சொல்லாத. ஏதாவது நடந்தால் அவன்கிட்ட சொல்லாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't tell him if anything happens. Don't tell him if anything happens. Don't tell him அப்படின்னா அவன்கிட்ட சொல்லாத. If anything happens, ஏதாவது நடந்தால், ஏதாச்சும் நடந்தால் அவன்கிட்ட சொல்லாத. Don't tell him if anything happens. Next one, நீ ஆசைப்பட்டது இன்னும் கொஞ்ச நாளில் நடக்கும். நீ ஆசைப்பட்டது இன்னும் கொஞ்ச நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What you wished for will happen in few days. What you wished for will happen in few days. What you wished for, நீ எதுக்காக ஆசைப்பட்டியோ, will happen in few days, அது இன்னும் கொஞ்ச நாளில் நடக்கும். What you wished for will happen in few days. So next one, உனக்கு தேவைப்படுற எல்லாமே அவங்க தருவாங்க. உனக்கு தேவைப்படுற எல்லாமே அவங்க தருவாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will give you everything you want. They will give you everything. அவங்க உனக்கு எல்லாமே தருவாங்க. You want, நீ உனக்கு தேவைப்படுற எல்லாமே அவங்க தருவாங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.